ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புவியியலில் இருக்கிற இந்தியா வேளாண்மை அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953 உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. எப்போ உருவாக்கப்பட்டது? 1953. இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் இருக்கிற மண்ணை 8 வகையாக பிரித்து வச்சுருக்கு. இந்தியாவில் இருக்கிற மண்ணை 8 வகையாக பிரிச்சிருக்கு. என்ன மண் அப்படின்னு பார்த்தா, கரிசல் மண், செம்மண், வண்டல் மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் அப்படின்னு சொல்லிட்டு 8 வகையான மண்ணாக பிரித்து வச்சுருக்கு. இந்த 8 வகையையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்குள்ளேயும் டேட்டா இருக்குது, அதை வச்சும் கொஷின் வரலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல வண்டல் மண்ணை பார்ப்போம். வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 23% இருக்குதுங்க. எவ்வளோங்க? 23% வண்டல் மண்ணாக இருக்குது. இந்த வண்டல் மண் எப்படி உருவாகுது? ஆறுகள் வந்து மலையிலேருந்து மண்ணை அடிச்சிட்டு வருது. அந்த மண்ணை கொண்டாந்து படிய வைக்குது. அந்த படிவு தான் வண்டல் மண்ணாக மாறுது. இந்த வண்டல் மண்லேயே 2 டைப் இருக்குதுங்க, காதர், பாங்கர். காதர் அப்படிங்கிறது புதுசாக அடிச்சிட்டு வந்த மண், அதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக உருவான மண் தான் காதர். பாங்கர் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தப்பட்ட மண். இந்த காதர் எப்படி இருக்கும்னா வெளிர் நிறத்தில் இருக்கும், பாங்கர் கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த டேட்டாவை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து கண்டிப்பாக கொஷின் வரலாம். அடுத்தது இரண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கரிசல் மண்ணை பார்க்குறோம். கரிசல் மண் இந்தியாவில் 30% இருக்குது. கரிசல் மண் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா, பசால்ட்டு வகையான பாறைகள், அதாவது பசால்ட்டு பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாறை செதஞ்சு தான் கரிசல் மண் உருவாகுது. கரிசல் மண் எப்படி இருக்கும்? கருப்பு கலராக இருக்கும். கருப்பு கலராக இருக்க காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த மண்ணுக்குள்ளே டைட்டானியம் மற்றும் இரும்புத்தாதுகள் இருக்குது. டைட்டானியம் இருக்குது, இரும்புத்தாது இருக்குது. அதனால தான் கரிசல் மண் கருப்பு கலராக இருக்குது. அடுத்து செம்மண் 28% இருக்குது. இந்திய மண்ணில் 28% செம்மண். செம்மண் எப்படி உருவாகுது? பழமையான படிகப்பாறைகள் சிதைஞ்சு உருவாகுது. படிகப்பாறைகளுக்கு உதாரணம் பார்த்தா கிரானைட்டு, நைஸ், இதெல்லாம் வந்து பழமையான படிகப்பாறைகள். இந்த பாறை வந்து உடஞ்சி உருவாகிற மண் தான் செம்மண். அடுத்து சரளை மண் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3% இந்தியாவில் இருக்குது. சரளை மண் எப்படி உருவாகுதுன்னா, வெப்பமும் குளிரும் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவறுதல், இதை வந்து சுவரல்னு சொல்லுவாங்க. அப்படி சுவறுதல் ஏற்பட்டு தான் சரளை மண் உருவாகுது. அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, பகலில் ஓவர் வெயில் அடிக்கும், நைட்டு ஓவர் கூலிங் ஆகும். இந்த வெயில் கூலிங் ரெண்டும் மாறி மாறி வர்றதுனால தான் சரளை மண் உருவாகுது. அடுத்தது காடு மற்றும் மலைமண். இது 8% இருக்குதுங்க இந்தியாவில். இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா, காட்டில் பனி அடிக்கும், மழை அடிக்கும், இந்த மாதிரி இயற்கை சிதைவு நடக்கும். மழை பெய்யும், பனி அடிக்கும், குளிர் அடிக்கும், எல்லாம் அடிக்கிறதுனால அங்கே இருக்கிற மண் இயற்கையாகவே செதஞ்சு போகுது. அதனால தான் காடு மற்றும் மலை மண் உருவாகுது. அடுத்தது வறண்ட பாலை மண். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6% இருக்குங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, பாலைவனத்தில் அதிகமான வறட்சி இருக்கும், அதிகமான வெப்பம் இருக்கும், அதிகமான ஆவியாதல் இருக்கும். அந்த மண்ணில் இருக்கிற நீர் வந்து ஆவியாகி அந்த மண் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுதான் வறண்ட பாலை மண். அடுத்தது உப்பு மற்றும் காரமண். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1.3% இருக்குது. இந்த உப்பு மற்றும் காரமண் எப்படி உருவாகுதுன்னா, அதாவது வடிகால் அமைப்பு இல்லாமையால், அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்க. அதாவது ஒரு ஏரி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த ஏரியில் தண்ணியை நம்ம அடைச்சி வைக்கிறோம். அந்த ஏரி தண்ணி அப்படியே இருக்குதுன்னு வைங்க, ரொம்ப நாளாக என்னாகும்னா அந்த ஏரிக்கு அடியில் மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்கு அடி இருக்கிற தாதுக்கள், அந்த தாதுக்கள் நுண்புழை நுழைவு அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி மேலே வந்து தண்ணியோடு கலந்துரும். அந்த தண்ணி உப்பு தண்ணி மற்றும் காரத்தண்ணியாக மாறிடும். இதுதான் உப்பு மற்றும் காரமண் உருவாக காரணமாக இருக்குது. அடுத்தது களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2% இருக்குங்க. களிமண்ணும் சதுப்பு நிலமண்ணும் எப்படி உருவாகுதுன்னா, உயிரின பொருட்கள்லேருந்து உருவாகுது. அதாவது பார்த்திங்கன்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து என்ன ஆகும்? இலை கொட்டும். அந்த இலை வந்து செஞ்சு போகிறதுனால தான் சதுப்பு நிலமண்ணும் களிமண்ணும் உருவாகுது. அவ்வளோதான், மண் வகையை பார்த்தாச்சுங்க. அடுத்தது மண் சீரழிவை பார்க்குறோம். மண் சீரழிவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
இந்திய தொலை நுண் உணர்வு, அதாவது IIRS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிக்கை 2005 வெளிவந்தது. இந்த அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 147 மில்லியன் ஹெக்டர், எவ்வளோங்க, 147 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு? மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீர் பாசனங்களை பார்க்க போகிறோம். அதாவது விவசாயத்துக்கு நம்ம நீரை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் 3 விதமான பாசன முறை இருக்குங்க. கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம். இந்த 3ஐயும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கால்வாய் பாசனத்தை பார்ப்போம். கால்வாய் பாசனம் எவ்வளோ இருக்குன்னா இந்தியாவில் 24% கால்வாய் பாசனமாக தான் இருக்குது. கால்வாய் பாசனம்னு என்னங்க? அதாவது கால்வாயை கட்டி அதன் வழியாக தண்ணியை கொண்டு போய் பயன்படுத்துகிறது தான் கால்வாய் பாசனம். இந்த கால்வாய் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய 2வது முக்கிய நீர் ஆதாரம். இந்தியாவின் 2வது முக்கிய நீர் ஆதாரம். இந்த கால்வாய்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 60% வட இந்திய பெரும் சமவெளி, அதாவது கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனா இந்த ஆறுகள் ஓடுது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான் கால்வாய் பாசனம் இருக்குதுங்க. இந்த கால்வாய் பாசனத்திலேயே பொதுவாக 2 டைப்பாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. வெள்ளப்பெருக்கு கால்வாய்னா வெள்ளம் வரும்பொழுது தண்ணி வரும், வற்றாத கால்வாய்னா எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது கிணற்று பாசனத்தை பார்க்க போகிறோம். இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாசனம் அப்படின்னா கிணற்று பாசனம். நல்லா கவனிங்க, இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாசனம் அப்படின்னா கிணற்று பாசனம். 62% இந்தியாவில் கிணற்று பாசனமாக தான் இருக்குது. இந்த கிணற்று பாசனத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று திறந்த வெளி கிணறு, இன்னொன்று ஆழ்துளை கிணறு. திறந்த வெளி கிணறுனா 16% இருக்குது, ஆழ்துளை கிணறுனா 46% இருக்குது. அடுத்தது ஏரி பாசனம். ஏரி பாசனம் அப்படிங்கிறது வெறும் 3% தான் இருக்குது. இந்தியாவுடைய மிக பழமையான பாசன முறை, அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மெத்தட் அப்படின்னா ஏரி பாசனம். அடுத்தது நவீன நீர் பாசன முறைகள், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சொட்டு நீர் பாசனம் அப்படின்னா செடிக்கு பக்கத்தில் போய் தண்ணியை சொட்டு சொட்டாக விடுவாங்க. இது யார் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்கன்னா இஸ்ரேல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பாயிண்ட் மிக மிக முக்கியம். சொட்டு நீர் பாசனத்தை முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு இஸ்ரேல். அடுத்தது தெளிப்பு நீர் பாசனம். தெளிப்பு நீர் பாசனம்னா செடிகளுக்கு மேலே தண்ணியை அப்படியே தெளித்து விடுவாங்க, இதுதான் தெளிப்பு நீர் பாசனம். இது 2 டைப்பாக இருக்குதுங்க. ஒன்று வேக தெளிப்பு நீர்ப்பாசனம், இன்னொன்று மைய தெளிப்பு நீர்ப்பாசனம். இந்த 2ஐயும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வேக தெளிப்பு நீர்ப்பாசனம் அப்படின்னா 4 மீட்டர் உயரம் வரை இருக்கிற பயிர் வகைக்கு பயன்படுத்துகிறாங்க. வேகமாக என்ன பண்ணோம்னா தண்ணியை பீச்சு அடிக்கும், இது வந்து வேக நீர் தெளிப்பு பாசனம். அதுவே மைய தெளிப்பு நீர்ப்பாசனம்னா இதை வட்டச்சக்கர நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. அதாவது வட்டமாக சக்கரை மாதிரி இருக்கும், சுற்றியும் இருக்கிற பயிருக்கு ரொட்டேட்டாக தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே இடத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது வேக தெளிப்பு நீர்ப்பாசனம். அதுவே வட்டமாக இருந்து எல்லா பக்கமும் அடித்தா மைய தெளிப்பு பாசனம். அடுத்தது ஒரு முக்கியமான திட்டத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள், PMKY, அதாவது பிரதான மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்திய வேளாண் பருவகாலத்தை கொடுத்துருக்காங்க. இந்திய வேளாண் பருவகாலத்தை எடுத்துக்கிட்டால் பொதுவாக 3 வகையாக பிரிக்கலாங்க. காரிஃப் பருவம், ராஃபி பருவம், சையத்து பருவம். இந்த 3ஐயும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பகுதியை நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் எந்தெந்த மாதங்கள் அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க, அது போதுமானது. காரிஃப் பருவம் அப்படின்னா ஜூன் மாதம் விதைச்சி செப்டம்பர் மாதம் அறுவடை பண்ணுவாங்க. ராஃபினா அக்டோபர் விதைச்சி மார்ச் மாதம் அறுவடை பண்ணுவாங்க. சையத்துனா ஏப்ரலில் விதைச்சி ஜூன் மாதம் அறுவடை பண்ணுவாங்க. குறிப்பாக அந்த காரிஃப் பருவம் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவக்காற்று பருவம். அந்த காலத்தில் நெல், பருத்தி, மக்காச்சோளம், கோதுமை இந்த மாதிரி உணவு பயிரை விளைவிப்பாங்க. ராஃபி பருவத்தில் கோதுமை விளைவிப்பாங்க. நல்லா பாருங்கள், ராஃபி பருவத்துக்கு தான் கோதுமை வரும், காரிஃப் பருவத்துக்கு நெல் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சையத்து பருவம்னா இந்த டைமில் காய்கறிகள், பழங்கள் இதை தான் விளைவிப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் முக்கியமான திட்டங்களை மட்டும் பார்ப்போம். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், இது எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா தாமோதர் ஆறின் மேலே கட்டப்பட்டிருக்கு, மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். அடுத்து பக்கரானங்கல் திட்டம். பக்கரானங்களை பொறுத்த வரைக்கும் உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை. நல்லா கவனிங்க, மிக மிக முக்கியமான பாயிண்ட். பக்ரானங்கல் திட்டம் தான் உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை திட்டம். இது சட்லஜ் நதி மீது கட்டப்பட்டிருக்கு. இதனால் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறுதுன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் பயன்படுது. அடுத்து ஹிராகுட் திட்டம். ஹிராகுட் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உலகின் மிக நீளமான அணை. உலகின் மிக நீளமான அணை இது ஹிராகுட் திட்டம். இது மகாநதி மீது கட்டப்பட்டிருக்கு.
இதனால் பெனிஃபிட் எந்த மாநிலத்துக்குன்னு பார்த்தா ஒடிசா மாநிலத்துக்கு தான் பெனிஃபிட்டு. அடுத்து கோசி திட்டம். கோசி நதி மீது கட்டப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா பீகார், நேபாளம் அந்த பகுதியில் ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது. அடுத்து துங்கபத்ரா திட்டம். இது துங்கபத்ரா நதி மீது கட்டப்பட்டிருக்கு. ஆந்திரா, கர்நாடகாவுக்கு இதனால் யூஸ் கிடைக்குது. அடுத்து தெகிரி அணை எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா பாகிரதி அப்படிங்கிற நதி மீது கட்டப்பட்டிருக்கு. உத்தரகண்ட் மாநிலம் இதனால் பெனிஃபிட்ஸ் அடையுது. அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். இது சம்பல் நதி மீது கட்டப்பட்டிருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 2 ஸ்டேட்டும் பயன்படுதுங்க. அடுத்து நாகார்ஜுன சாகர் திட்டம். இது கிருஷ்ணா நதி மீது கட்டப்பட்டிருக்கு. எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. ஆந்திரா இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து சர்தார் சரோவர் திட்டம். இது நர்மதை நதி மீது கட்டப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த 3 ஸ்டேட்டும் இதனால் பயன்பெறுது. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் மிக முக்கியமான திட்டம், பார்த்துக்கோங்க. சட்லஜ் நதி மீது கட்டப்பட்டிருக்கு. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இந்த 3 ஸ்டேட்டும் பயன்பெறுதுங்க. அடுத்து மேட்டூர் அணை காவிரி மீது கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு இதனால் பெனிஃபிட்ஸ் அடையுது. குறிப்பாக இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை, உலகின் நீளமான அணை இது, இந்திரா காந்தி கால்வாய் திட்டம், தெகிரி இந்த 4ஐயும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. இந்த 4ல் 1 வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்திய வேளாண்மையின் வகைகள். இந்தியாவில் எந்தெந்த மெத்தடில் வேளாண்மை செய்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தன்னிறைவு வேளாண்மை இருக்குது, இடப்பெயர்வு வேளாண்மை இருக்குது, தீவிர வேளாண்மை இருக்குது, வறண்ட நில வேளாண்மை இருக்குது, கலப்பு வேளாண்மை இருக்குது, படிக்கட்டு முறை வேளாண்மை இருக்குது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை விளைவிக்கிறதான் தன்னிறைவு வேளாண்மை. அதாவது குடும்பமாக சேர்ந்து சாகுபடி பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையானதை வச்சுக்குவாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறத விற்றுருவாங்க. இதுதான் தன்னிறைவு வேளாண்மை. அடுத்தது இடப்பெயர்வு வேளாண்மை. இதை யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பழங்குடியின மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க, அதுக்கு பிறகு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அங்கே போய் விவசாயம் பண்ணுவாங்க. இதுதான் இடப்பெயர்வு வேளாண்மை. இந்த இடப்பெயர்வு வேளாண்மை பல்வேறு மாநிலங்களில் வேறு வேறு பேர்கள் அழைக்கப்படுது. இந்த பேர்கள் ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அசாமில் ஜூம் அப்படின்னு அழைப்பாங்க, கேரளாவில் பொன்னம் அப்படின்னு அழைப்பாங்க, ஆந்திர பிரதேசம், ஒடிசா இதில் பொடுன்னு சொல்லுவாங்க, மத்திய பிரதேசில் பீவார், மாசன், பென்டா, பீரா இப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மைனா நவீன ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாத்தையும் அடித்து அதிகமாக எவ்வளோ விளைவிக்க முடியுமோ விளைவிக்கிறதான் தீவிர வேளாண்மை. அடுத்தது வறண்ட நில வேளாண்மை. இது என்னன்னு பார்த்தா மழை பெய்யும் சமயத்தில் விளைவிப்பாங்க, மழை இல்லைன்னா விட்டுருவாங்க. இதுதான் வறண்ட நில வேளாண்மை. ஆண்டுக்கு ஒரு பயிர் மட்டும்தான் சாகுபடி செய்யப்படும். அடுத்தது கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மைனா கால்நடையும் வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, மீன் வளர்ப்பாங்க, தேனி வளர்ப்பாங்க, எல்லாத்தையுமே ஒரே பண்ணையில் வளர்ப்பாங்க. இதுதான் கலப்பு வேளாண்மை. அடுத்து படிக்கட்டு முறை வேளாண்மை. இது மலை பிரதேசங்களை பயன்படுத்தப்பட்டு வருது. நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம், இந்த தேயிலையெல்லாம் தோட்டம் வச்சுருப்பாங்கள்ல, அது படிக்கட்டு முறையில் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இந்தியாவின் முக்கிய பயிர்களை கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய முக்கிய பயிர்கள் அப்படின்னு பார்த்தா 4 முக்கிய பயிர்கள் இருக்குங்க. உணவு பயிர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, வாணிப பயிர் இருக்குது, தோட்டப்பயிர் இருக்குது, தோட்டக்கலை பயிர்கள் இருக்குது. இந்த 4ஐயும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல உணவு பயிரை பார்ப்போம். உணவு பயிரில் என்னென்ன வரும் அப்படின்னா நெல், கோதுமை, சோளம், கம்பு, வார்கோதுமைன்னு சொல்லக்கூடிய பார்லி, அதாவது பார்லிக்கு வார்கோதுமை அப்படிங்கிற பேரும் இருக்குது. அடுத்து பருப்பு வகைகள், இதெல்லாம் உணவு பயிர்கள். சரி, இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நெல்லை பார்ப்போம். நெல் இந்தியாவின் முதன்மையான உணவு பயிர். இந்தியாவில் நிறைய பேர் சாப்பிட்றது அரிசி தான் சாப்பிட்றாங்க. நெல்லை உலக அளவில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது யாருன்னா சீனா உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியா 2வது இடத்துல இருக்குது. நெல் உற்பத்தியில் 2ஆம் இடத்துல இருக்குது. நெல் எல்லா இடத்துலையும் விளையுமான்னு கேட்டால் விளையாது. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது சராசரி வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கணும், சராசரி மழையளவு 150 சென்டிமீட்டராக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நெல் விளையும். இந்தியாவில் நெல் 3 முறைகளில் சாகுபடி செய்யப்படுது. அதாவது ஒரு டைப் கிடையாது, 3 டைப்பில் நெல்லை விளைவிக்கிறாங்க. என்னென்ன டைப்புன்னு பார்த்தா விதை தூவல் முறை, ஏர் உழுதல் அல்லது துளையிடும் முறை, நாற்று நடுதல் முறை. இந்த 3 முறையிலையும் விவசாயம் பண்ணுறாங்க. அடுத்தது நெல்லை பொறுத்த வரைக்கும் அதிக விளைச்சல் தரும் விதைகள் அப்படின்னு பார்த்தா புக்கில் கொடுத்துருக்கிறத நீங்கள் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451. இந்த 3ம் அதிக விளைச்சலை தரக்கூடிய விதைகள். இந்த 3ஐயும் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்தது இந்தியாவில்
நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மேற்கு வங்காளம் நெல் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது. அடுத்தது கோதுமை. கோதுமை இந்தியாவின் 2வது உணவு பயிர். கோதுமையை பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய சாகுபடி பரப்பில் 24% கோதுமை விளைவிக்கப்படுது. மொத்த உணவு உற்பத்தியில் 34% கோதுமையாக தான் இருக்குது. இந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் 2 விதமான காலநிலை தேவைப்படும். நம்ம நெல்லுக்கு ஒரே கிளைமேட் இருந்தால் போதும். ஆனால் கோதுமைக்கு 2 விதமான கிளைமேட் வேணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா, விதைக்கும் போது வெப்பநிலை கம்மியாக இருக்கணும். அதாவது 10 டிகிரி டு 5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும் விதைக்கும் போது. அதுவே அதை அறுவடை பண்ணுறோன்னா அந்த டைமில் 20 டு 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கணும். ஸோ அறுவடை பண்ணும்பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கணும். இந்த கோதுமை உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம். அடுத்து சோளம். சோளம் இந்தியாவுடைய 3வது உணவு பயிர். சோளத்தின் பூர்வீகம் ஆப்பிரிக்கா. சோளத்தை ஏழை மக்களின் உணவுன்னு சொல்லுவாங்க. சோளம் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் யாருன்னு பார்த்தா மகாராஷ்டிரா. நல்லா கவனிங்க, சோளம்னா மகாராஷ்டிரா. அடுத்து கம்பு. கம்பும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. கம்பு உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் எந்த மாநிலம் பார்த்தா ராஜஸ்தான். கம்புனா ராஜஸ்தான். அடுத்தது வார்கோதுமை, பார்லி. பார்லி உற்பத்தி பண்ணுறதும் முதலிடம் யாருன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தானும் உற்பத்தி பண்ணுது, உத்தரப்பிரதேசமும் உற்பத்தி பண்ணுது. அடுத்தது பருப்பு வகைகள். பருப்பு வகையில் இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது யாருன்னு பார்த்தா மத்திய பிரதேசம். பருப்பை மற்ற வச்சு கடைவாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வாணிப பயிர்கள். வாணிப பயிர்களில் எது வரும் அப்படின்னு பார்த்தா கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துகள். இதெல்லாமே வாணிபம், அதாவது பிஸ்னஸ் நோக்கில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அதை குறிக்கும். இதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கரும்பு. கரும்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா கரும்பு உற்பத்தியில் உலகத்தின் 2வது இடம். உலகத்தில் கரும்பு உற்பத்தியில், நான் சொல்கிறது சர்க்கரை கிடையாது, கரும்பு 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 உற்பத்தியில் 2ஆம் இடம். அதுவே சர்க்கரை உற்பத்தினா 3வது இடம். உலகத்தில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் யாருன்னு பார்த்தா கியூபா, 2வது பிரேசில், 3வது இந்தியா. இந்தியாவில் கரும்பு உற்பத்தியில் யார் முதலிடம்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் முதலிடம் உத்தரப்பிரதேசம். குறிப்பாக இந்த கரும்பு தொழிற்சாலை, கரும்பு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது நாட்டின் 2வது பெரிய தொழிற்சாலை. கரும்பு என்பது நாட்டின் 2வது பெரிய தொழிற்சாலை. நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சாலை எதுன்னு பார்த்தா பருத்தி. அடுத்து பருத்தி தான் பார்க்க போகிறோம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் அதிகமான பருத்தியை உற்பத்தி செய்யும் நாடு சீனா, 2ஆம் இடம் இந்தியா. அடுத்து சணல். சணலை பொறுத்த வரைக்கும் சணலை பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காள மாநிலம் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்குது. சணலை உற்பத்தி பண்ணுறதுல மேற்கு வங்காளம் முதலிடத்தில் இருக்குது. அதுவே பழைய புக்கில் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. சணல் உற்பத்தியில் இந்தியா முதலிடம், ஏற்றுமதியில் 2ஆம் இடம். சணல் உற்பத்தி பண்ணுறதுல இந்தியா முதலிடம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 2ஆம் இடம். அடுத்தது எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எண்ணெய் வித்துக்களில் உற்பத்தியில் முதலிடம் யாருன்னு பார்த்தா குஜராத். குறிப்பாக நிலக்கடலை உற்பத்தியில் சீனா உலக அளவில் முதலிடத்தில் இருக்குது, இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அடுத்தது தோட்டப்பயிர்கள். தோட்டப்பயிர்கள் அப்படின்னா பெரிய நிலப்பரப்பில் சாகுபடி செய்கிறது தான் தோட்டப்பயிர். வாணிப பயிர்னால் ஏற்றுமதி நோக்கத்தில் உருவாக்குவோம். தோட்டப்பயிர்னால் மிக பரந்த பரப்பில் உருவாக்குவோம். இதற்கு உதாரணம் தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பயிர்கள். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல தேயிலையை பார்ப்போம். தேயிலையை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் யாருன்னு பார்த்தா சீனா, இந்தியா 2ஆம் இடம். இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாம், 2வது தமிழ்நாடு. குறிப்பாக தேயிலையை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குதுங்க. இந்த 2 வகையும் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா அது எங்கே உருவாச்சு அப்படிங்கிறத வச்சு பிரிக்கப்பட்டிருக்கு. பூகி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, அசாமிகா அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. பூகி அப்படிங்கிறது சைனாவை பிறப்பிடமாக கொண்டது, அசாமிகா என்பது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது. இந்த 2ஐயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது காஃபி. காஃபியை பொறுத்த வரைக்கும் உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா 7ஆம் இடம். காஃபி உற்பத்தியில் 7ஆம் இடம். இந்தியாவில் யார் முதலிடம் பார்த்தா கர்நாடகா, 2ஆம் இடம் தமிழ்நாடு. காஃபிலையும் 2 டைப் இருக்குதுங்க. காஃபிலையும் 2 டைப் இருக்குது. அந்த 2ம் குவாலிட்டி பேஸ் பண்ணப்பட்டு இருக்குது. குவாலிட்டி வச்சு தான் 2ஆக பிரிச்சிருக்காங்க. அராபிகான்னு ஒரு டைப் இருக்குது, ரொபஸ்டான்னு ஒரு டைப் இருக்குது. அராபிகா என்பது குவாலிட்டி அதிகம், அதாவது தரம் மிகுந்தது.
இந்தியாவில் அதிகமாக விளைச்சல் பண்ணக்கூடியது வந்து அராபிகா. அதுவே ரொபஸ்டான்னு ஒன்று இருக்குது, இது வந்து தரம் குறைந்த வகை. அடுத்தது ரப்பர். ரப்பரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் கேரளா, இரண்டாவது தமிழ்நாடு. ரப்பர் ஃபேக்ட்ரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1902 உருவாக்கப்பட்டது, கேரளாவில் உருவாக்கப்பட்டது. முதல்ல ரப்பர் ஃபேக்ட்ரி எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா 1902 கேரளாவில் உருவாக்கப்பட்டது. இந்த ரப்பர் மரத்தை எல்லா இடத்துலையும் விளைவிக்க முடியுமானா விளைவிக்க முடியாது, அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாக இருக்கணும், மழைப்பொழிவு 300 சென்டிமீட்டராக இருக்கணும். இந்த இடத்துல தான் ரப்பர் மரம் விளையும். அந்த கிளைமேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது நறுமணப் பயிர்கள். நறுமணப் பயிர்கள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் கேரளா. அடுத்தது தோட்டக்கலை பயிர்கள். தோட்டக்கலை பயிர்கள்னால் பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதை உற்பத்தி பண்ணுறது தான் தோட்டக்கலை பயிர்கள். இந்த பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது. இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. அடுத்தது கால்நடைகள். கால்நடைகளில் மாடுகள், வெள்ளாடுகள், எருமை இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். முதல்ல மாடுகளை பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற மொத்த கால்நடைகளில் மாடுகள் 37%. மாடு எவ்வளோங்க? 37%. உலக அளவில் மாடு அதிகமாக எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தா பிரேசிலில் இருக்குது. இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. அடுத்தது வெள்ளாடு. வெள்ளாட்டை ஏழை மக்களின் பசுன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, வெள்ளாடுகளை ஏழை மக்களின் பசுன்னு சொல்லுவாங்க. அடுத்து எருமை. எருமை அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது. எருமை அதிகமாக இருக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2வது ராஜஸ்தான். அடுத்தது பால் உற்பத்தி. இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் பால் உற்பத்தினாவே உத்தரப்பிரதேசம் தான். அடுத்து இறைச்சி. இறைச்சி உற்பத்தியிலையும் உத்தரப்பிரதேசம் தான் முதலிடம். அடுத்தது ரோமம். ரோமம் தயாரிக்கிறதுல ராஜஸ்தான் முதலிடம். அடுத்தது கால்நடை கணக்கெடுப்பை கொடுத்துருக்காங்க. கால்நடை கணக்கெடுப்பு இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும். முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போ மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1919 மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது மீன் வளர்ப்பு அல்லது மீன் பிடிப்பு. உலக அளவில் அதிகமான மீனை பிடிக்கும் நாடு எதுன்னு பார்த்தா சீனா, 2வது இந்தியா. இந்தியாவின் பங்கு 3%. குறிப்பாக மீன் பிடிப்பை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கடல் மீன் பிடிப்பு, இன்னொன்று உள்நாட்டு மீன் பிடிப்பு. கடல் மீன் பிடிப்பில் கேரளா முதலிடத்தில் இருக்குது. கடல் மீன் பிடிப்பில் கேரளா முதலிடத்தில் இருக்குது. உள்நாட்டு மீன் பிடிப்பில் ஆந்திரா முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை கொடுத்துருக்காங்க. இந்த புரட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இது வந்து கட்டாயமாக ஒரு கொஷின் வரும். முதல் புரட்சி என்னென்னு பார்த்தா மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி இதோட தொடர்புடையதுன்னா கடுகு, சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துக்களோடு தொடர்புடையது. நீலப்புரட்சி இது மீன் உற்பத்தியோடு தொடர்புடையது. பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தியோடு தொடர்புடையது. தங்க நூலிலை புரட்சினா சணல் உற்பத்தி. பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். சாம்பல் புரட்சினா உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. பசுமை புரட்சினா அனைத்து வேளாண் உற்பத்தி, அதாவது அனைத்து வேளாண் பயிர்களையும் விளைவிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பசுமை புரட்சி. வெள்ளி புரட்சி என்பது முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. சிகப்பு புரட்சினா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி தான் சிகப்பு புரட்சி. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி. இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்வு செய்க. இதை பார்ப்போம். முதல் கேள்வி, எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் சிகப்பு கலராக மண் இருக்குது. அது எந்த மண்? செம்மண் தான், வேற எந்த மண்? அடுத்து இரண்டாவது கேள்வி, எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவாக பிரித்துள்ளது? எந்த நிறுவனம்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? இப்போ தானே வீடியோவில் பார்த்தோம். இதையும் முடிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது? உருவாகும் மண் வண்டல் மண். அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எதுனா பக்ரானங்கல் அணை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, வாணிப பயிர் என்பது எது? நல்லா பாருங்கள், வாணிப பயிர் கேட்டிருக்காங்க. கோதுமை உணவு பயிர், அரிசி உணவு பயிர், மக்காச்சோளம் உணவு பயிர், பருத்தி தான் வாணிப பயிர். அடுத்து ஆறாவது கேள்வி, கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண்ணை பருத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க, ரீகர் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க.
இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி, உலகிலேயே மிக நீளமான அணை எதுன்னு பார்த்தா ஹிராகுட் அணை. அடுத்தது 8வது கேள்வி, இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது? தங்க இலை பயிர்னா சணல் தாங்க. அடுத்தது சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க, பார்ப்போம். முதல் கேள்வியை பார்ப்போம். கூற்று, பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். கரெக்டு, தோட்டக்கலைனாவே இதுதான். காரணம், உலகளவில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி புக்கில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, கிடையாது. பட் பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் 2ஆம் இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கூற்று மட்டும் சரி, காரணம் தப்பு. அடுத்து 2வது கேள்வி, கூற்று, வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. கரெக்டு தான். காரணம், நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். கூற்றும் காரணம் சரியானது தான், சரியான விளக்கம்தான். அடுத்தது பொருந்தாததை கண்டுபிடிக்கவும். எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கோதுமை, நெல், திணை வகை, காப்பி. பொருந்தாது எதுன்னு பார்த்தா காஃபி தான். காஃபி தோட்டப்பயிர். அடுத்தது 2வது கேள்வி, காதர், பாங்கர், வண்டல் மண், கரிசல் மண். வண்டல் மண்ணின் பிரிவு தான் இதெல்லாமே, கரிசல் மண் வந்து பொருந்தாதது. அடுத்து 3வது கேள்வி, வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், கால்வாய். கால்வாய் எல்லாம் ஒரு கேட்டகரி, ஏரிப்பாசனம் வேறு கேட்டகரி, ஸோ அது பொருந்தாதது. அடுத்தது பொறுத்துக, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம். மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம். காஃபி உற்பத்தியில் முதலிடம் கர்நாடகா. டெகிரி அணை, டெகிரி அணை என்பது இந்தியாவின் உயரமான அணை. நல்லா கவனிங்க, டெகிரி அணை என்பது இந்தியாவின் உயரமான அணை. ஹிராகுட் அணை என்பது மகாநதி மீது கட்டப்பட்டிருக்கு. தோட்டக்கலை அப்படிங்கிறது தங்கப்புரட்சி. அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமான டைலாக்கை அடுத்து பேச போகிறேன். நல்ல நல்ல கண்டென்ட்டுக்கு யூஸ் போக மாட்டேங்குது. எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே உங்களுக்காகத்தான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் கருணை உள்ளத்தோட ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது. இவங்களுக்கு இந்த வீடியோ பயன்பட்டுருக்கு, இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க, இவங்களுக்காவது அடுத்த முறை நல்ல வீடியோவாக ரெடி பண்ணி போடணும், இன்னும் கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு வைங்களேன். அதனால தான் நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்சதை ஃப்ரீயாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சால் ஒரு லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.